சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பிள்ளையே, நல்லது நினை என்றும் நல்லதே நடக்கும். விட்டுவிடு. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்று இதுபோல் நினைத்து கொண்டிருந்தால் உன் மனம் நிம்மதியை நீ இழந்து விடுவாய். பிள்ளையே, எதிலும் உன் கவனம் இருக்காது. எதை செய்தாலும் தடைகளும் தோல்விகளும் தான் இருக்கும். உதவி என்று கேட்டு உன்னிடம் வருபவர்களுக்கு மட்டும் உன்னால் முடிந்த உதவியை செய்திடு. நீ செய்யும் இந்த நல்லது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும். மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் மட்டுமே உன்னை புகழ்ந்திடுவார்கள், நல்ல பிள்ளை என்றும் சொல்வார்கள். அதற்காக மற்றவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. எந்த நேரமும் சில பேர் எதிர்மறை எண்ணங்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காது. நீ எப்போதும் நல்லதை மட்டும் மற்றவர்களிடம் பேசி பகிர்ந்து கொள். மற்றவர்கள் உனக்கு உதவி செய்திருந்தால் அந்த நன்றியை மறவாமல் இருக்க வேண்டும். நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி வருவது எல்லாம் நல்லதாகவே இருக்கும். பிள்ளையே, உன் நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாதே. காலை எழுந்தவுடன் உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு எழுந்திருந்தால் காலை எழுந்திருக்கும் போதே இன்றைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும், இன்று செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் நல்லதாக வெற்றியாக முடியட்டும் என்று நீ நல்லதாக நினைக்க வேண்டும் என்றும் கடவுள் முகத்தை பார்த்து எழுந்திரு. பிள்ளையே, இதை நீ தினமும் கடைப்பிடி. அதை விட்டுவிட்டு காலை எழுந்திருக்கும் போதே கவலையுடன் எழுந்திருக்கிறாய். நான் இருக்கிறேன் தானே. உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ உன் வாழ்வில் ஜெயிக்கக்கூடாது என்று சில பேர் இப்படியும் நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எண்ணத்தை நீதான் தரைமட்டமாக்க வேண்டும். நீ நினைத்தால் முடியும். நீ அவர்களை தோற்கடித்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்திட வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். உன்னுடைய மதிப்பு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ யாரிடமும் கை கட்டி பதில் சொல்லாதே. உன் மதிப்பை குறைத்து கொள்ள வேண்டாம். அத்தனையும் கடந்து வர உன் மனம் நினைத்துவிட்டால் இது எல்லாம் உனக்கு முதல் வெற்றி. பிள்ளையை, எத்தனை தடைகள் தோல்விகள் வந்தாலும் எதையும் கண்டு நின்று விடாமல் இதையெல்லாம் கடந்து நீ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய மன உறுதியுடன் பிள்ளையே, உன் வெற்றியை நோக்கி உன்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நம்பிக்கையை ஒரு நாளும் விடாதே. இது எல்லாம் நடக்குமா, இது எல்லாம் கிடைக்காது என்று உன் மனதில் என்றும் எண்ணங்கள் தோன்றக்கூடாது. உன் எண்ணத்தை மாற்று. நல்லதாக நினை. நல்லதாக நினைக்கும் நடக்கும் என்று இப்படி நினை. எதிர்மறையாக நினைத்தால் நினைப்பது போல நடந்துவிடும். அதற்குத்தான் என்றும் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நல்லதாக நினைக்க வேண்டும் என்று. புரிந்து கொள் பிள்ளையே. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து கொண்டு கவலைப்படக்கூடாது. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு. பிறகு என்னிடம் கேட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நீ எதிர்பாராத நேரத்தில் பிள்ளையே, நீ ஒரு நாளும்
தலை குனிந்து அவமானம் படக்கூடாது. அதற்கேற்றது போல நீ வாழ்ந்திட வேண்டும். உன்னுடைய உழைப்பு முக்கியம். உழைப்பதற்காகவே ஒரு ஒரு நாளும் நீ சோர்ந்துவிடக்கூடாது. நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விடாதே. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொள். யாருடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று உன் மனம் சொல்கிறதோ அதன்படி உன் செயல்களை நீ செய்து முடி பிள்ளையே. உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்காது. வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். வசதி வந்தவுடன் எல்லாவற்றையும் மறந்திடக்கூடாது. என்றும் உன் குணம் நல்ல குணமாக அன்பும் பாசம் பணிவு இது எல்லாம் என்றும் இருக்க வேண்டும் பிள்ளையே. மற்றவர்களை திருத்துகின்றேன் என்று அவர்களோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சில பேரை நீ என்னதான் முயற்சி செய்தாலும் மாற்றவே முடியாது. அவர்களே நினைத்தால்தான் திருந்துவார்கள். வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களை கற்றுக்கொள் பிள்ளையே. உன்னை மாற்றிக்கொள். உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டதை உனக்கு நான் நல்லபடியாக முடித்து தருவேன். உன் சாயப்பா ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?